வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 500 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாரா உதயநிதி? வெளியான தகவலால் பரபரப்பு. ஆதாரம் வெளியிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமான ஒரு செய்தி நேற்று இரவிலிருந்து சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்ட்டினின் மகனுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஒரு அதிரடியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் சொல்லியிருப்பது தான் தற்பொழுது உதயநிதி அவர்களது அரசியல் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது. 500 கோடி நன்கொடை. 2014ஆம் ஆண்டு திமுக எங்களிடம் 500 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ளது. இது நன்கொடையா அல்லது வலுக்கட்டாயமாக லஞ்சமாக பெற்றதா என்பதை நாங்கள் வெளியிடப் போவதாகவும், ஆதாரங்கள் எங்களிடம் இருப்பதாகவும், முழு ஆவணங்களும் டாக்குமெண்டாக எங்களிடம் உள்ளதாகவும் தற்பொழுது மார்ட்டின் லூதர் அவர்களது மகன் தெரிவித்துள்ளார். லாட்டரி விற்பனையை எதிர்பார்க்காத சொல்லும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் அந்த பணத்தை ஏன் எங்களிடம் பெற்றார்கள், அதை எதற்காக செலவு செய்தார்கள் என்பதை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கேள்வியையும் முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் லாட்டரியை ஒழிப்போம் என்று கூறி வருகின்ற திமுக எங்களிடம் எதற்காக 500 கோடி ரூபாய் வாங்க வேண்டும் என்பதையும், எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் தற்பொழுது அவரது மகன் வெளியிட்டுள்ள வீடியோதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சமீபத்திய தேர்தல் பத்திரங்கள் மூலமாக லாட்டரி மார்ட்டின் நிறுவனம் பல்வேறு கட்சிகளுக்கு நிதி கொடுத்தது பெரிய விவாதமாக, அதிலும் திமுகவிற்கு சுமார் 509 கோடி ரூபாய் போனதாக தகவல்கள் வெளியானது. இப்பொழுது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் 2014லேயே 500 கோடி ரூபாய் கொடுத்தோம்னு நேரடியாக அறிக்கையும் விட்டிருக்கிறார். தற்பொழுது பிரபல நிறுவனத்திடம் எதற்காக 500 கோடி ரூபாய் வாங்க வேண்டும், அதை எண்ணத்திற்கு செலவு செய்ய வேண்டும், தற்பொழுது தமிழ்நாட்டில் லாட்டரி வரக்கூடாது என்று கூறுகின்ற உதயநிதி எதற்காக எங்களிடம் 500 கோடி ரூபாய் வர வேண்டும், இது எங்களிடம் மட்டுமல்ல பிரபல நிறுவனங்களிடம் மிரட்டி பணங்களை பெற்று லஞ்சமாக இவர்கள் பெற்றுள்ளதாகவும், இல்லை என்றால் கூலிப்படைகளை ஏவி எங்களுக்கு தொந்தரவுகளை செய்வதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். நண்பர்களே, தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது நேர்மையாகவும் மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாகவும் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது 500 கோடி ரூபாய் ஆதாரங்களை வெளியிட்டால் இதில் யாரெல்லாம் சிக்குவார்கள், ஸ்டாலின் உள்ளிட்ட பலரது பெயரும் இதில் அடிபெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த திமுக ஆட்சி இத்துடன் முடிவிற்கு வர வேண்டும், இனியும் 2வது முறை தொடரக்கூடாது என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.